உங்க வீட்ல சிசிடிவி கேமரா இல்லையா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சன்டெக் வேர்ல்ட், தி சயின்ஸ் ஆஃப் தி டே இஸ் டெக்னாலஜி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை எப்படி சிசிடிவி கேமராவா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சடனாக நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல சிசிடிவி கேமராவா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றது மூலமா ஒரு ப்ரொஃபஷனல் யூசேஜ் இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு யூசேஜ் வந்து கண்டிப்பா வந்து இந்த நான் சொல்லக்கூடிய மெத்தட்ல வந்து கண்டிப்பா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டில் ஒருத்தவங்க முடியாம இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து எங்கேயாவது அர்ஜென்டா வெளியே போகும் பொழுதோ அல்லது எங்கேயாவது போகும்போது அவங்கள வாட்ச் பண்றதுக்காக இந்த மெத்தடை வந்து ஈஸியா யூஸ் பண்ணலாம். உங்களோட வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருந்துச்சுன்னா கூட இந்த மெத்தட் மூலமா நீங்க அவங்களையும் வாட்ச் பண்ணிட்டு கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். உங்ககிட்ட ஏதாவது ஓல்டு மொபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மொபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து சிசிடிவி கேமராவா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட்ல வந்து 4 ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு நீங்க வந்து 4 சிசிடிவி கேமரா வந்து உருவாக்கலாம். இப்போ எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸை வந்து சிசிடிவி கேமராவா மாத்தி யூஸ் பண்றது அப்படின்றத வந்து தெளிவா பார்ப்போம். இப்போ என் கையில 2 மொபைல்ஸ் இருக்கு. இந்த 2 மொபைல்ல ஒரு மொபைலை பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவா யூஸ் பண்ண போறோம். இன்னொரு மொபைல்ல அந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல உள்ள மொபைலை நான் வந்து சிசிடிவி கேமராவா வந்து பயன்படுத்த போறேன். ரைட் ஹேண்ட்ல உள்ள மொபைலை வந்து நான் வந்து அந்த சிசிடிவி கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போறேன். அதாவது அந்த மொபைலை சிசிடிவி இப்போ வந்து ஒரிஜினல் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுறதா அப்படி நம்ம வந்து கம்ப்யூட்டர்லேயோ இதுலேயோ வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் வந்து சிசிடிவி கேமராவாக நான் வந்து ஒரு மொபைலை யூஸ் பண்ணுறேன். இன்னொரு மொபைலில் வந்து அந்த சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ணுறேன். ஒரு மொபைலை சிசிடிவி கேமராவாக கன்வெர்ட் பண்ணி வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து 2 அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். அந்த 2 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 மொபைல்லையும் ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 அப்ளிகேஷனுமே பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. பிளே ஸ்டோரில் போயிட்டு அட் ஹோம் கேமரா அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 அப்ளிகேஷன் வரும். அந்த 2 அப்ளிகேஷனுமே நம்மளுக்கு தேவையானது தான். அட் ஹோம் கேமரா ஃபோனஸ் ரிமோட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த மொபைலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மொபைலில் சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலில் இந்த ரெட் கலர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த கீழே உள்ள ப்ளூ கலர் ஆப் அட் ஹோம் வீடியோ ஸ்ட்ரீமர் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எந்த மொபைலில் வந்து சிசிடிவி கேமராவாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலில் அந்த ப்ளூ கலர் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மொபைலை வந்து சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ணுறதுக்காக இந்த மொபைலை வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து நான் வந்து ரெட் கலர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இதை வந்து சிசிடிவி கேமராவை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் ப்ளூ கலர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்படி ஒரு கேமரா விண்டோ தான் ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சிஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இது 3ஐயும் வந்து நம்ம எந்த மொபைலில் வாட்ச் பண்ண போகிறோமோ அதில் வந்து இந்த 3ஐயும் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து QR கோடையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த மொபைலில் ஸ்கேன் பண்ணி இதை வந்து வாட்ச் பண்ணலாம். இப்போ நான் வாட்ச் பண்ணுற மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும். கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். டாப்பில் ஒரு ஆட் பட்டன் இருக்கும். அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் கேமரா பை சிஐடி. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா யூசர் நேம் பாஸ்வேர்டு சிஐடி அந்த 3 ஐடி அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து இதில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இரண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆட் கேமரா பை QR கோட். அதுவும் சொல்லியிருப்பேன். QR கோடை ஸ்கேன் பண்ணுற மூலமாக வந்து அந்த வீடியோவை ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் சர்ச் இன் லோக்கல் நெட்வொர்க். இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒய்ஃபை கேமராலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து கிரியேட் குரூப் வியூ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும்தான் வந்து சிசிடிவி கேமரா மாற்றிருக்கோம். இதே மாதிரி 4, 5 அந்த மாதிரி நிறையா மொபைலில் வந்து நீங்கள் சிசிடிவி கேமரா மாற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து 5 கேமராக்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே வந்து ஒரே பேஜில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து QR கோடை வச்சு தான் நான் வந்து இந்த சிசிடிவி கேமராவை கனெக்ட் பண்ண போகிறேன்.
ஸோ ஸ்கேன் கியூஆர் கோட் கொடுத்துட்டு அந்த மொபைலில் ஜெனரேட் கியூஆர் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு கியூஆர் கோட் ஜெனரேட் ஆயிரும். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரீமிங் ஆயிரும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதில் உள்ள வீடியோ எப்படி இதில் காமிக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். சிசிடிவி கேமராவை கன்வெர்ட் பண்ண மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லைட் டிம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. அது கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே வந்து ஆஃப் ஆயிரும். பட் ஆனால் கேமரா வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இது நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து இருக்குது. மொபைல் நெட்வொர்க் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல வந்து வீடியோ வந்து தெளிவாக ஸ்மூத்தாக வந்து காமிக்கும். ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை பயன்படுத்தி வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த கேமரா வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கியர் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து டெலிட் திஸ் கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமரா வந்து டெலிட் ஆயிரும். கேமராவோட பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமராவோட நேம் ஏதாவது செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து செட் பண்ணிக்கலாம். கிரியேட் குரூப் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து வரிசையாக எத்தனை கேமரா கனெக்ட் ஆகிருக்கோ அந்த கேமரா லிஸ்ட் எல்லாம் காமிக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கேமரா மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று மட்டும் தான் காமிக்குது. இதே 2, 3 அப்படின்ற கேமரா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேமராவுமே ஒரு ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிச்சிடும். 3 லைனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பக்கம் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து மொபைல் ஸ்டார்ட் ஆன அப்புறமே ரன் ஆகணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னால் சொல்லியிருந்தேன் இல்லையா டிம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனு. அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். கொஞ்ச நேரம் அந்த அப்ளிகேஷன் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டிங் வந்து டிம் ஆயிரும். உங்களுக்கு சடனாக டிம் ஆகணும் அப்படின்னா வந்து மேலே ரைட் சைடில் கார்னரில் வந்து டிம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆயிரும். இப்போ நான் வந்து டிம் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேமரா தெரியுதா அப்படின்றத வந்து பார்ப்போம். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்டக் ஆகி காமிக்குது. இதே நெட்வொர்க் நல்ல நெட்வொர்க்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்மூத்தாக காமிக்கும். நான் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ பண்ணுறதுனால நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதே நெட்வொர்க் நல்லா இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஸ்மூத்தாக வந்து ரோல் ஆகும். ஒரு மொபைலை எப்படி சிசிடிவி கேமராவாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தோம். இந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தேவைப்பட்ட எல்லா அப்ளிகேஷனுடைய லிங்க்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் ஏதாவது டெக் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். த சயின்ஸ் ஆஃப் த டே இஸ் டெக்னாலஜி. With